எந்த போலீஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி நடந்துக்கிட்டது இல்லை மீடியா கிட்ட. ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. என்ன பண்ணலாம் போயிருக்கில்ல, ஃப்ரெண்ட்லியாக தானே இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. பாஸ் ஓரமாக டிஸ்டர்ப் பண்ண ஓரமாக நின்று எடுத்துங்க பாஸ், இப்படி தான் சொல்லுவாங்க. இவங்களுக்கு கேமராக்காரங்களாம் பார்த்துருக்கேன் நான். கேமரா சார் 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 கொஞ்சம் விடுங்க சார், சார் ஆங்கிள் கிடைக்கல சார், போய் ஓம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. உங்களுக்கு கேஸ் போடுவேன், அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். நான் வாண்டில் இந்த குஷ்டிங்க நீங்களா? இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல. தமிழக பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரனை தவிர வேறு யாருமே இதற்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை. எனக்கு திரு விஜய் அவர்கள் மேலெல்லாம் உள்ளபடியே வருத்தமாக இருக்கிறது. நேற்று காலையில் 12 மணிக்கெல்லாம் இது ஊடகங்களில் செய்தியாக வந்துவிட்டது. துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டத்தை தான் நீங்கள் நேரடியாக போய் பார்க்கல, இது நடந்திருக்குல்ல. அதே துப்புரவு தொழிலாளர்கள் ரிப்பன் மாளிகையில் போராட்டத்தில் ஈடுபட்டு திரு விஜய் அவர்களை பனையூரில் சென்று சந்தித்த அந்த தொழிலாளிகள் தான் நேற்று கைது செய்யும். இதுக்கு ஒரு கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிடுறதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நயினார் நாகேந்திரன் தான் குயிக்காக ப்ராப்பராக ரேட் பண்ணியிருக்கார். கொடுங்கோலாட்சி நடக்கிறது, பத்திரிகையாளர் மீதான தாக்குதலுக்கும் சேர்த்து கண்டனம் தெரிவிச்சிருந்தார். திரு விஜய் அவர்கள் சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாருல. இப்படி உங்களை சுற்றி இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தீபாவளிக்கு ஒரு வாட்டி, பொங்கலுக்கு ஒரு வாட்டி ஒரு மாநாடு நடத்திட்டு பஞ்ச் டயலாக் பேசுறது தான் என்னோட வேலை. நீங்கள் என்ன சிஎம் ஆக்கிறீங்கன்னு சொன்னால் எப்படி சார் இந்த ஜனங்க சிஎம் ஆக்குவாங்க?